Good morning, students. This is accounts class. This is chapter 1, and this is finding total debtors, calculating total debtors or credit sales. Okay, from this total debtors we can find total credit sales. Okay, come to the exercise number 10. This is the format for your exercise number 10. Find out credit sales from the following information. You have to calculate credit sales. For finding credit sales, we need total debtors. With the help of total debtors only, we can find credit sales. This is the format for finding total debtors. You can see this is total debtors, debit and creditors there, and you have to write to balance brought down, that is opening balance, then to sales account credit sales, to bank check dishonor, to bill receivables account bill dishonor. In the credit side you can see by cash account received, by cash received, by discount allowed, by sales returns, by bad debts, by bill receivables, that is bills received, and last one is by balance carried on, that is closing balance. Okay, now we are going to do the exercise number 10. This is exercise number 10. Find out credit sales from the following information. Some informations are given. From this information you have to calculate credit sales. Okay, first of all you see debtors on 1st April 2018 1 lakh, cash received from debtors 2,30,000, discount allowed 5,000, return inwards 25,000, debtors on 31st March 2019 1,20,000. This is the information. From this information you have to prepare total debtors account, or you have to find credit sales. For finding this credit sales கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டெட்டர்ஸ் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணோம். இந்த சம்மில் இதுதான் ஃபார்மேட். ஓகேவா, இந்த ஃபார்மேட் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபார்மேட் தான் நம்ம போட போகிறோம். இப்போ என்ன அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் இருக்கா, பேலன்ஸ் ப்ராட் டவுன் அர்த்தம் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்கள் சம்மில் ஜஸ்ட் டேக் சம் ப்ராப்ளம் கையில் வச்சுக்கிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங், தட் இஸ் 1 April 2018 டெட்டர்ஸ் ஆன் 1st April 2018 இருக்கா, இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், டெட்டர்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகே, சரி நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பேலன்ஸ் ப்ராட் டவுனில் ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டுறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் ரிசீவ் இருக்குது. இங்கே கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டர்ஸ் 2,30,000 இருக்குது, அது நான் இங்கே என்ட்ரி போடுறேன். ஓகேவா, தென் டிஸ்கவுண்ட் அலௌட் உங்கள் புக்கில் இருக்குது, தட் இஸ் 5,000. சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்குது, சேல்ஸ் ரிட்டர்னாலும் ஒன்று தான், ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த 25,000 இங்கே போட்டுறேன். ஸோ பேட் டெட்ஸ் வந்து உங்கள் புக்கில் கொடுக்கல, ஸோ இந்த என்ட்ரி நீங்கள் போடணும் அவசியம் கிடையாது. பில் ரிசீவபிளும் கொடுக்கல, ஸோ இது நமக்கு தேவையில்லை. பட் லாஸ்ட் பாருங்கள், டெட்டர்ஸ் ஆன் 31st March 2019 இருக்குது, இது வந்து க்ளோசிங் டெட்டர்ஸ். ஸோ இந்த க்ளோசிங் டெட்டர்ஸ் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்மேட்டில் இந்த இடத்துல க்ளோசிங் டெட்டர்ஸை நான் போட போகிறேன். ஓகேவா, க்ளோசிங் டெட்டர்ஸ் நீங்கள் போட போகிறேன். இதுக்கப்புறம் இதெல்லாம் நான் என்ட்ரி போட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன இருக்குது, இங்கே வேறு எதுவுமே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 5 என்ட்ரி நான் என்ட்ரி போட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டு பேங்க் செக் டிஸ்ஆனர் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கல, ஸோ இது நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி பில் ரிசீவபிள் கொடுக்கல, ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஸோ நோ நீட். ஸோ நான் என்ன பண்ணுறோம், இதெல்லாமே என்ட்ரி போடும்போது ஒரு ஆன்சர் இங்கே நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் தான் தேவை. ஸோ இதுதான் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ். ஸோ நம்ம இதெல்லாமே டேலி பண்ணி வரும்போது நமக்கு ஒரு பேலன்சிங் ஃபிகர் வரும். அந்த பேலன்சிங் ஃபிகர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த ஃபார்மேட்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா சம்முக்கும் இந்த ஃபார்மேட் எழுதலாம். எழுதிட்டு எது தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு வேண்டாத நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் டேஷ் கூட போட்டலாம். அது உங்களுக்கு என்ன ஈஸி. இதே மாதிரி என்ன அப்படின்னா ஒரு டோட்டல் டெட்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கண்டிப்பாக தெரியணும், அதே மாதிரி சேல்ஸ் தேவைப்படும், தென் கேஷ் ரிசீவ் தேவைப்படும், டிஸ்கவுண்ட் தேவைப்படும், ரிட்டர்ன்ஸ் இருந்தால் எடுத்துக்கலாம், இது டிஸ்கவுண்ட் அலோட் இருந்தால் எடுத்துக்கலாம், சேல்ஸ் ரிட்டர்ன் தான் எடுத்துக்கலாம். பட் என்ன வேணும், நமக்கு கண்டிப்பாக க்ளோசிங் தேவை. ஸோ இதில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஓப்பனிங் கண்டிப்பாக இருக்கணும், சேல்ஸ் இங்கே இருக்கணும் நமக்கு, தென் கேஷ் ரிசீவ் கண்டிப்பாக வேணும்,
இது க்ளோசிங். இந்த 4 இருந்தாவே நம்ம என்ன பண்ணலாம், இந்த டோட்டல் லெட்டர்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். மற்றது இருந்தால் என்ட்ரி போடலாம், இல்லை அப்படின்னு விட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சம் போடலாம். பாருங்கள், நான் காலம் போட்டிருக்கேன். இந்த காலம் வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் டபுள் சைடில் தான் என்ட்ரி போடணும். அக்கௌண்ட்ஸ் புக்கில் இது டெபிட் சைடாக போட்டுக்கணும், இது கிரெடிட் சைடு தான் நீங்கள் போடணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரே பேஜில் 2 காலம் நீங்கள் போடக்கூடாது. டெபிட் அண்ட் கிரெடிட் நீங்கள் தனியாக தான் எழுதணும். சரி, இப்போ நம்ம சம் போடலாம். இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் த ஹெட்டிங். ஹெட்டிங் என்னென்னு போடுங்க, டோட்டல் டெட்டர்ஸ் அக்கௌண்ட். என்னென்னு போடணும், டோட்டல் டெட்டர்ஸ் அக்கௌண்ட். You have to write total debtors account அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு என்ன தேவைன்னா, this side is debit side and this side is credit side. இதுவும் கண்டிப்பாக எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு particulars rupees, particulars rupees. ஓகேவா? போட்டுறீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தட் இஸ் டெபிட் டெட்டர்ஸ் ஆல்வேஸ் ஷோஸ் டெபிட் பேலன்ஸ். டெட்டர்ஸ் ஆல்வேஸ் ஷோஸ் டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், 2 அப்படின்னு போட்டு டூ பேலன்ஸ் brought down. இது என்னவா இருக்கும், ஓப்பனிங் பேலன்ஸ். இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakh சொல்லியிருக்காங்க புக்கில். ஸோ அந்த 1 lakh நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, கிரெடிட் சேல்ஸ். தட் இஸ் நம்ம அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மேட் பிரகாரம் நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டு சேல்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டு சேல்ஸ்னு ஒரு காலம் போட்டுக்கிறேன். இது என்னென்னு போடுறோன்னா, கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு போட்டுப்போம். இந்த கிரெடிட் சேல்ஸ் அப்படிங்கிறது உங்கள் புக்கில் கொடுக்கல. ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, இன்னொன்று இந்த சைடு என்ன வரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பை கேஷ் அப்படின்னு போடுவோம். ஃபார்மேட்டை கையில் வச்சுக்கோங்க. பை கேஷ் அப்படின்னா கேஷ் ரிசீவ்டு, பணம் கையில் வந்துருக்கும் இல்லையா, கொடுத்துருப்பாங்க இல்லையா, வித்ததெல்லாம் கொடுத்துருப்பாங்க பணம், அதை நம்ம ஒரு பக்கம் எழுதுகிறோம். அப்போ எழுதும்போது கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டர்ஸ் அப்படிங்கிறது உங்கள் புக்கில் 2,30,000 இருக்குது. நான் அதை அப்படியே போட்டுட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அலவுட் இருக்குது. ஸோ பை டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படின்னு போட்டுட்டு தட் இஸ் டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படிங்கிறது 5,000. அந்த 5,000 நான் அப்படியே போட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் இன்வர்ஸ் இருக்குது. ரிட்டர்ன் இன்வர்ஸ் அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ நான் அது எழுதுகிறேன், ரிட்டர்ன் இன்வர்ஸ் தட் இஸ் சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 25,000 போட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறீங்க, 25,000 போட்டுட்டேன். ஓகேவா? இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்மேட்டை பாருங்கள். பை பில் ரிசிபிள் இருக்குது, இதில் இல்லை. ஸோ நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பை க்ளோசிங் பேலன்ஸ் தேவை இல்லையா, பேலன்ஸ் கேரி டவுன் சிடின்னு போடும். இதுதான் க்ளோசிங் பேலன்ஸ். இந்த க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா டெட்டர்ஸ் ஆன் 31st March 2019 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 1,20,000. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் 2,30,000, 5,000, 25,000, 1,20,000 இதெல்லாம் ஆட் பண்ணால் 3,80,000 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், டெபிட் அண்ட் கிரெடிட் ஆல்வேஸ் ஈக்குவல் கான்செப்டில் 3,80,000 போட்டோம். இங்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, இங்கே 1 lakh இருக்குது, இங்கே 3,80,000 இருக்குது இல்லையா. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஃப்ரென்ஸை 2,80,000 அப்படிங்கிறது நம்ம சேல்ஸாக எடுத்துப்போம். ஓகே, 2,80,000 என்னது இஸ் அ சேல்ஸ், தட் இஸ் கிரெடிட் சேல்ஸ். ஸோ நான் என்ன பண்ணிட்டேங்க, ஐ ஃபைண்ட் த கிரெடிட் சேல்ஸ். புரியுதா? ஸோ இந்த கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மேட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபார்மேட் தெரியாமல் நம்மளால போகிறது கஷ்டம். ஸோ இந்த சம் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் இந்த ஃபார்மேட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்மேட்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் brought down அப்படிங்கிறது ஓப்பனிங் பேலன்ஸ். இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சது இந்த கிரெடிட் சேல்ஸ். ஓகே, செக் பேங்க் இருக்கு இல்லையா, இது டிஸானர் ஆஃப் த செக் அப்படின்னு அது உங்களுக்கு இருந்ததுன்னா என்ட்ரி போடலாம், இல்லை விட்டுடலாம். ஓகேவா? அதே மாதிரி பில் ரிசீவபிள்ஸ், இங்கே கேஷ் அக்கௌண்ட் ரிசீவ்டு இருக்குது. கேஷ் நீங்கள் ரிசீவ் பண்ண இங்கே காட்டுவீங்க,
டிஸ்கவுண்ட் அலவுட், சேல்ஸு, பேட் டெட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இது ரெண்டுமே டேலி பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எது இல்லையோ அது உங்களுக்கு ஆன்சர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ சில எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருப்பாங்க, ஃபைண்ட் அவுட் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்காது, மற்ற எல்லாமே கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க, சேல்ஸ் இருக்கும், கேஷ் ரிசீவ்ட் இருக்கும், அதே மாதிரி க்ளோசிங் இருக்கும். ஸோ இதை நீ டேலி பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறது என்ன இருக்கும், ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும். சில சம்மில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபைண்ட் அவுட் த கேஷ் ரிசீவ்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ என்ன இருக்குன்னா உங்களுக்கு தட் டைமில் என்ன இருக்குன்னா ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க, க்ளோசிங் கொடுத்துருப்பாங்க, சேல்ஸும் கொடுத்துருப்பாங்க. அப்போ வர ஆன்சராக இருக்கும் கேஷ் அக்கௌண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த சம்மில் டோட்டல் டெட்டர்ஸில் எது இல்லைனாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா இந்த சம் டோட்டல் டெட்டர்ஸ்க்கு நமக்கு முக்கியமானது தேவை அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், சேல்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், கேஷ் ரிசீவ் கண்டிப்பாக இருக்கணும், அதே மாதிரி டிஸ்கவுண்ட் அலவுட், அதே மாதிரி டிஸ்கவுண்ட் அலவுட் இருந்தாலும் ஓகே இல்லைனா ரைட், இது பேலன்ஸ். ஸோ ஓப்பனிங், க்ளோசிங், கேஷ் அண்ட் சேல்ஸ் இது 4 இருந்தால் நம்ம டெட்டர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா?